தேவா, இந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூலு, காலேஜ், ஹார்பர்னு மொத்த இடத்துக்கும் பவுடர் சப்ளை பண்றது இவர் தான். ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டா இப்படித்தான் இருக்கணுமா? தேவையில்லை. அவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுவேன்னு இந்த ஊருக்கே பவுடர் சப்ளை பண்றா. அவ தான் ஸ்டெல்லா. ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்றது ஒரு பொண்ணாங்கிறதுல ஸ்டெல்லாக்கு பிரச்சனை இல்லை. அதனால அவ பிஸ்னஸ் அடிபட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சப்பதான் அவளுக்கு கிடைச்ச பதில். டேய், என்னடா இன்னும் கிளம்பாம இருக்க? அவ்வளோ வரா போல. என்ன கார்னர் சீட் தானே? எனக்கு எதுவுமே சொல்லியாடா. ஓ, குரூப்பில் ஆட் பண்ண மறந்துருக்கா போல. சரி, நான் அவனை கால் அடிக்கிறேன். இரு டேய், எப்படி நான் வருவேன்? அவன் டிக்கெட் எடுத்தா நான் கூட தெரியல. கிளாஸ்ல இருக்க எல்லாரும் போறோன்னு சொல்றேன், அப்புறம் எடுக்காம இருந்திருப்பானே. என்ன பிரியந்தா வந்து பிக் பண்றேன்னு சொன்னேன். நீ வா, நம்ம ட்ரிபிள்ஸ் போலாம். சரி, சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா, போலாம். மச்சா, ட்ரிபிள்ஸ் அடிப்பில்ல? ட்ரிபிள்ஸா? எதுக்கு? அவனும் வரணும்ல. நான் உன்னை மட்டும் தாண்டா கூப்பிட்டேன். மூடிட்டு நீ மட்டும் வா. அது பிறா, கிளாஸ்ல எல்லாரும் போயிட்டு அவனை மட்டும் விட்டுருது. காசு எப்படி சார் நீங்க தருவீங்களா? நீ வரேனா வா, இல்லைன்னா வராத. அடிங்க, 140 காசாடா? அது நானே அனுப்புறேன், போதுமா? இப்போ அனுப்பி என்னடா பிரயோஜனம்? எப்படியும் டிக்கெட்ஸ் எடுத்தாலும் அவன் தரமாட்டா, அதனால நான் போடல. சரி, எந்த ரோன்னு சொல்லு, நானே போட்டுக்கிறேன். அது சண்டே மார்னிங்னால ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அவன் பாவம் இல்லையா? நான் என்ன பண்றது? ஒழுங்கா காசு கொடுத்தா கூப்பிட்டு போக போறோம். என் மேல கோவப்பட்டு காசு இல்லைன்னா கூப்பிட மாட்டியாடா? இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நீ போய் கிளம்பு. என்ன மச்சான், கிளம்பலாமா? ஆளுக்கு டைம் ஆச்சு போல. டேய், முதல்ல தரிசனம் வர மாட்டேன்னு சொன்னேன் போல, இப்போ வரனாமா? 37 டிக்கெட்டு தான் இருக்கான். அவள் ஆள் வேற வருது, அதான் அவளை அழைச்சிட்டு போறேன்னு சொல்றேன். உனக்கு ஓகேவா? நீ போறேன்னு நானும் போறேன் மச்சான். இல்லை மச்சான், எனக்கே வேலை இருந்துச்சு. அசைன்மெண்ட் வர எழுதணும். நானே சொல்லணும்னு தான் நினச்சேன். நீ வரையன்னா நானும் வரேன்னு. இல்லடா, நானும் போல. உனக்கு என்னடா, நீ ஏன் போகாமல் இருக்க? என் டிக்கெட்டில் வேணா வர சொல்லு. நீ இல்லாம நல்லா இருக்காதுடா. வேலை எதனா இருக்கு, உனக்கு என்ன? நீ போக வேண்டியதானே, போயிட்டு வாடா. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். ஏதாவது சாப்பிட வேணாம், வாங்கிட்டு வரட்டா? இல்லடா, வேணாம். காசு கூட அப்புறம். என்கிட்ட காசு இருந்தாலும் அப்படி பண்ணுறீங்க. ஒரு நாள் காசு நாய் நோட் சுத்த வைக்கிறேன். ஒரு நாள் நாய் நோட் சுத்த வைக்கிறேன். நிம்மதியாக தூங்க கூட முடியல. எப்படியாவது காசு பார்க்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸா? அண்ணே, ஒரு ஐடி லாகின் ஆயிருக்கு. என்னன்னு பாரு. காலேஜ் பீஸ்ண்ணே. இப்போ வேணா விட்டுரு. ஏண்ணே, ஈஸியாக முடிச்சிடலாம். மண்ணல்ல முடிப்ப. படிக்கிற பசங்களை ஏமாத்திட்டு வரணும், அவ்வளோ ஈஸியாக. ஈஸியாக தானே முடியாது, முடியும்ல. நீ விட்டுன, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு இருக்கு சம்பவம். மதிய நேரம் தானே ஷட்டரை மூட்டினேன். மணி அண்ட் விமன் மேலே இருக்க டிசைரை யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்ஸில் ஒருத்தரா நீங்களும் இருந்துடாதீங்க. பிகாஸ் கிரிப்டோ ஸ்கேம் ட்ரேடிங். ஹலோ சார், இப்போ நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் தானே மிஸ்டர் பிரதீக் தாஸ்? ஆமாம். ஆக்சுவலி ஜாப் எப்படி பண்ணணும்? You have interest in part-time job, right? Yeah. Our superior will contact you later. Have a good day. என்னடா பண்ணுற? இரு, நான் சொல்கிறேன். அண்ணே, இப்போ பாரு. Hello, is it Mr. Hrithik Das? ஆமாம். This is a call for a job. நல்லா கேட்டுக்கோ. உன் காலேஜில் ட்ரக் யூஸ் பண்ணுற பசங்களுக்கு அசென்ட் பண்ணுற பவுடர் சப்ளை பண்ண. நீ எவ்வளோ சப்ளை பண்ணுறியோ அதில் 10% உனக்கு. என்னது பவுட்ரா? நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரிஞ்சு வைடா ஃபோனை. சே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அவள் நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக இருப்பாள்.
எவ? அதான் கெமிஸ்ட்ரி லேபில் வேலை கேட்டாலே அந்த பொண்ணு. அவ ஏதோ ஹை கிளாஸ் ஃபிகர் மாதிரி இருக்க. அவளெல்லாம் மெயின்டைன் பண்ண உங்ககிட்ட காசு இருக்காடா? வந்துட்டா லவ் பண்ற டேஷா பண்றேன் போடா. ஹலோ, நான் பண்ணுறேன். என்ன பண்ற? அதான் இந்த பவுடர் சப்ளை பண்ணுறேன். வாட் அ பிக் சேஞ்ச். எனக்கு தேவையில்ல. ஓகே, சேம் டீல். நீ எவ்வளோ பவுடர் சப்ளை பண்ணுறியோ அதில் 10% உனக்கு. இது 10% தானா? இல்லை 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 இல்லை, எனக்கு நிறைய வேணும். நிறையா வேணுமா? சரி, அப்படின்னா உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ளே நீ எவ்வளோ சப்ளை பண்ணுறியோ அதில் 20% வந்துடா. டீல். அப்புறம் டீல் ஓகே, நான் கட் பண்ணிட்டான். 1 மணிக்கா? சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி 3 நாள்ல இதெல்லாம் முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரக் யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க தான் உன் டார்கெட். அதுல யாரை கான்டாக்ட் பண்ணாலும் புது சிம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்புறம் நீ அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணணும். ஃபைனலா எத்தனை கிராம்னு முடியும் அதுக்கப்புறம் சொல்லு. 3rd டே மார்னிங் பவுடர் உன் கைக்கு வந்துடும். 3rd டே நைட் 12 மணிக்குள்ள அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு வருதோ அதுல 20% உனக்கு ஷேர் ஆயிடும். ஒரு நிமிஷம், அப்போது யாரெல்லாம் ஆல்ரெடி ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம டார்கெட். ஆமா. ஒரு ரூம் நம்பர் என்ன? T41. டேய், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேட்டுக்கோ, தெளிவா கேட்டுக்கோ. தாஸ் நம்ம ஹாஸ்டல்ல ட்ரக்ஸ் சப்ளை பண்ண போறான்டா. அப்படியா? நோட்டு ஃபோன் ஆயிடா. டேய், நாடா நேற்று நைட்டு அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசினால நானே கேட்டேன்டா. நீயே கேட்டியா? நாடா சொல்ற, நம்பவே முடியல. அதான்டா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், ஆல்ரெடி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க தான் டார்கெட். சரி, நீ வை, நான் எங்களான்னு பார்த்துட்டு சொல்றேன். సీనియర్ ఎలా ఉన్నావు? బాగున్నారా? నువ్వేంట్రా మార్నింగ్ కాల్ చేసాను? అది ఒక ప్రాబ్లం సీనియర్. హాస్టల్లో వృత్తికన్న వాడు డ్రగ్స్కి అడిక్ట్ అయిన వాళ్ళకి డ్రగ్స్ సప్లై చేయబోతున్నాడు. ఐ నీడ్ యువర్ సజెషన్ టు స్టాప్ దిస్. ఏం మాట్లాడుతున్నావు? నమ్మలేకపోతున్నా. ఫ్రమ్ మై సైడ్ ఐ విల్ రికమెండ్ then it is easy to track this. అది సూపర్ సీనియర్. అయితే నాకు ఒక ట్రాకింగ్ బగ్ కావాలి విత్ మైక్రోఫోన్. ఐడియా ఈజ్ ఓకే, ఎగ్జిక్యూషన్ ரொம்ப ముఖ్యం. మొదలు పెడదామా? சிகரெட் ஸ்மெல்லு புதுசாக இருக்கே. பாட்டிலு, சிகரெட் ஸ்மெல்லு, இவனுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. ஒரு வேளை அடியே
நீ என்ன கழட்டி விட்டு போன. லவ் ஃபெயிலியரா? ஆடு அதுவா அவன் தலையை கொடுக்குது. லிஸ்ட்ல சேர்த்த வேண்டியதான். ஏய், நீ ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவடே. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, லிஸ்ட்ல மொத்தம் 5 பேர். டேய் தேவான் நம்பர் கொடுத்தாரு. அதான்ப்பா பவுடர் ஓட்டாப்ல ரெயின்போ காலனியில். உங்களுக்கு ஏதாவது பவுடர் வேணும்னா நம்ம லேண்ட வாங்க. నాకు కావాలిరా. எந்த இடம் இருக்கிறது வருகிறது எனக்கு இது அவசியம் இல்லை. இந்த போடா இருக்கிறோம். డబ్బేమీ లేవురా. எனக்கு வேணும் ராசா, எனக்கு வேணும். தாஸ் நாளைக்கு நைட்டு எங்க கையில பவுடர் கிடைச்சிடும்னு சொன்னான். ஆனா நான் ரூம் ஃபுல்லா ஒரு இடம் விடாம தேடி பார்த்துமே பவுடர் கிடைக்கல. மேபி நாளைக்கு மார்னிங் வரலாம். இப்போ வரைக்கும் வரலாம் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் டைமும் சேர்த்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமை சீக்கிரம் முடிக்கப்போம். இதை எப்படியாவது தடுக்கணும். கண்டிப்பாடா. நாளைக்கு என் காசு என்கிட்ட வந்துடும். அப்புறம் என் பின்னாடி அவங்க எல்லாரையும் நாய் மாதிரி சுத்த வைக்கிறேன்டா. भैया मैसेज आया, रूम नंबर T41. ஆத்துக்கடா யாருன்னா வந்தா சிக்னல் கொடு. ठीक है भैया. तो उस तरफ जा. பென் டிரைவ் சீனியர் அந்த பக்கம் செட் பண்ணிட்டேன். ஏதோ அன்யூஷுவலாக இருந்தால் ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ. ஷோர். 1 hour more. நாளைக்கு எக்ஸாம் டைமும் சேர்த்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சீனியர் எதுவும் இம்பார்ட்டண்டா? நீ பக் செட் பண்ணாலும் கேம்பஸ்க்கு வெளில போறேன். ஓ ஷிட். சரி ஓகே, நீங்கள் அவனோட லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் உனக்கு ஒரு லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணா விட்டுறாத. டேய் நான் பிரமோத் பேசுகிறேன்டா. பிரமோத் ஒரு ஹெல்ப்டா, நான் உனக்கு ஒரு லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுறேன், நீயும் அதுக்கு சேர்ந்து அவனை ஃபாலோ பண்ணுங்கடா, விட்டுறாத மச்சான். நீ ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். என் வண்டியில் பிரேக் பிடிக்காதடா, பொறுமையாக தான் போக முடியும். ஓகேவா? பார்த்துக்கலாம் வாடா. மாப்பிள்ள இன்னும் 2 கிலோமீட்டர் கொஞ்சம் வேகமா போடா. அப்போவே சொன்னேன்டா பிரேக் இல்லடா. டேய் ஒன்றும் ஆகாது போடா, நான் லொகேஷன் பார்க்குறேன்.
நான் அப்புறம் பேசுறேன்டா, வைக்கிறான். நீ வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா? எங்க இருக்க? நீ நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கான்டா. பதட்டப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாடா. இவ்வளோ தூரம் வந்து அந்த பவுடரை இதுக்கப்புறம் எவனையும் நான் தடுக்க முடியாது. போகிறான், பவுடரை பிரிக்கிறான், காசை தூக்குறான். சொல்லு மாப்பிள்ள, கால் பண்ணியிருந்தேன். பிரமோத்க்கு அதுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிட்டா. அவனே போய் என்னன்னு பாடுறா. ஐயோ, சரி எங்கடா? நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் கிட்டடா. சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். பாத்ரா. என்னாச்சுடா? வாடா சொல்கிறேன். மெயின்கி அவன்கிட்ட தான் இருக்கும் எப்பவும். ஆனா ஸ்பேக்கி அவன் ஷூ கபோர்ட்ல பார்த்துருக்கான் முன்னாடி. ஷூ கபோர்டு. எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்போம்? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அவங்களே எடுத்திருப்பானுங்களோ? சே, அதில் அவனுக்கு என்ன லாபம்? அவங்க எடுக்கலை அப்படின்னா இன்னைக்கு ட்ரக்கு மிஸ் ஆனது அவங்களுக்கு தெரியாது. போனால் கரெக்ட் டைமுக்கு எவ்வளோ காசு போகுது, அதில் 20% சான்ஸ் ஏமாற போகிறது அவங்க தான். ஹலோ, மணி 12 ஆச்சு. பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்க, அனுப்பவே இல்லை. அப்படியா? கொஞ்ச நேரம் முன்னாடி சென்ட் பண்ணமே. வாட்ஸ்அப் செக் பண்ணு. இதோ பார்க்குறேன். டேய் நல்லாதீங்கடா, மரியாதையாக ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணல, அப்புறம் என்னவா? நீ ஏன் வந்த? பவுடர் சப்ளை பண்றேன்னு சொன்னேன். எங்ககிட்ட ஏன் வந்த?
படிக்கிற பையன் செய்யற வேலையிடாது. போனா வை. அண்ணே எனக்கு டவுட்டு, நம்ம ஏன்னா அவனுக்கு பவுடர் அடிச்சுட்டு அவனோட ஷேரை மட்டும் அடிச்சோம்? எவன்டா சொன்னது அது பவுடர்னு? அனுப்புனது கோலம் மாவுடா. என்ன நான் சொல்றேன்? இன்னும் சொல்றேன் கேக்குறியா? கோலம் மாவு அது ரூம்ல கொடுத்த கூலி போக மொத்த காசு நமக்கு தான். అనే మార్క్స్ నీ ఇంకా చాలా రోజులు అయితే మాకు ముద్దే వచ్చిగా. వెళ్ళి మా నాన్న అడుగు. ఏంటి అలా అన్నావు? పెళ్లి గురించి మా నాన్న అడగమన్నానుగా. అది నువ్వు ఒక ముద్ది ఎంకరేజ్మెంట్ వస్తుంది. రేపు వెళ్ళి మీ నాన్నతో మాట్లాడతాం. ఇవ్వను. ప్లీజ్ ఒక ముద్ద ప్లీజ్. నో. ప్లీజ్ ఒక ముద్ద ప్లీజ్ ప్లీజ్. నో. ఒక ముద్ద ప్లీజ్ ప్లీజ్. నో మీన్స్ నో. ప్లీజ్ 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 ప్లీజ్. ఒక ముద్ద ప్లీజ్. సరే. ఏ నువ్వే అడిగి మళ్ళీ ముద్ద. சீனியர், அந்த பவுடரை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். Impressive. That's my mastermind. First of all, I need to know two things. First one, who are all helpful to accomplish this mission? ஜோசப், சல்மான். சரி, நீ டென்ஷன் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். பிரமோத், நீ ஃப்ரீயா விடு, நான் பார்த்துக்கிறேன். You are going to lead this. Be serious. Wherever drugs dare to enter, the ADC squad will rise. For keeping our campus clean and drug free. அப்பா, இங்கே இல்லைன்னா இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருக்குமான்னு கூட தெரியும். ப்ளீஸ், நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், ஆல்ரெடி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க தான் అంటారు. హాస్టల్లో తిన్న వాడు డ్రగ్స్ అడిక్ట్ వాళ్ళకి డ్రగ్స్ సప్లై చేయబోతున్నాడు. From my side, I will recommend நம்மால வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அவனை தடுக்கணும்னா அவன் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற லிஸ்ட்டில் நீ இருக்கணும்டா. அவ்வளோதானே? சரி, எனக்கு ஒரு பீர் பாட்டில் சிகரெட் மட்டும் ரெடி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சிகரெட் ஸ்மெல்லு புதுசாக இருக்கே. ஒருவேளை அடியே அண்டி என்ன கழட்டி விட்டு போன லவ் ஃபெயிலியரா? ஆடு அதுவாக அவன் தலையை கொடுக்குது. லிஸ்ட்டில் சேர்த்த வேண்டியதான். உங்களுக்கு ஏதாவது பவுடர் வேணுன்னா நம்ம லாண்ட வாங்க. எனக்கு வேணும். ப்ளீஸ், நல்லா தான் இருக்கேன். மற்றே ஆதிக் முருகதாஸ். That's it. செகண்ட் ஈவினிங் என்ன நடந்தது? ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் இல்லைடா, தலையிட்ட அடிபட்டுச்சு, ஆனால் மயங்கி வந்துட்டான். டாக்டர் வந்து நான் சர்ச் பண்ணு சொல்லிட்டாரு. நீ ஃப்ரீயா விடு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. நீ பக் செட் பண்ணாது கேம்பஸ்க்கு வெளில போகிறேன். ஓ ஷிட். சரி ஓகே, நீங்கள் அவனோட லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். భయ్యా ఇది என்ன வேலை భయ్యా? வேணும் 5 ரூபாய் தரா, அதுக்கு நான் போய் பானிபூரியா வெத்துட்டு போயிடுவான். அதே தான் எனக்கும் தோணுச்சு. அதான் என்கிட்ட இருக்க மொத்த காசையும் வச்சு கோலமாவுக்கு பதிலாக உண்மையான பவுடராக கொடுத்துட்டேன். கியூ பையா? என்ன இவனுக்கு கொடுக்குற அந்த அல்ப காசுக்காக வேலை பார்த்து நினச்சியா? உண்மையான பவுடர் அந்த பசங்க யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்க.
அப்புறம் நம்ம எதை கொடுத்தாலும் கண்ணை முடித்து வாங்கிடுவானுங்க. எப்படி பையா மாஸ் பையா, நீ சீக்கிரட்டா பிளான் போச்சா செமையா முடிச்சிட்டியே. என்ன முடிச்சிட்டேனா? It's not gonna be end. ஜஸ்ட் பிகினிங். ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்றது ஒரு பொண்ணாங்கிறதுல ஸ்டெல்லாக்கு பிரச்சனை இல்லை. அதனால அவள் பிஸ்னஸ் அடிபட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சப்பதான் அவளுக்கு கிடைச்ச பதில் தேவாங்கிற ஐடென்டிட்டி. தேவான் நம்பர் கொடுத்தாரு. அதான்ப்பா பவுடர் ஓட்டாப்ல ரெயின்போ காலனியில். இதாவது கரெக்டா சப்ளை ஆகும், இல்லைன்னா இதே நிலைமை தான் உனக்கும். இப்போ புரியுதா? தேவா தான் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா தான் தேவா.